இல்லை ட்ரம்ப் கோமாளி தானாக ஓட முடியாது, தப்பி ஓடினா அசிங்கமாக போயிடும்ன்றக்காக அடி வாங்கிட்டு ஓட முடியாமல் நானாக போகிறேன்ற மாதிரி எல்லாமே வடிவேல் காமெடியிலேருந்து வர்றது தான். இதெல்லாம் வந்து சாதாரண தெருவில் நடக்கிறது தான் ட்ரம்ப் பண்ணிகிட்டு இருக்கான். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அடி வாங்கிட்டு ஓட முடியாமல் பழைய இந்த கவுண்டமணி படத்தில் பார்த்தீங்கன்னா, பொண்டாட்டி கையை முறுக்கி குத்துன்னு குத்துவா வீட்டுக்குள்ளே குடிசைக்குள்ளே. ஐயோ இவனை கொண்டு வேண்டி, இவனை கொல்லாம விட மாட்டேன், இவனை அடிக்காம விட மாட்டேன். அடி வாங்குறது இவன். ஆனால் இவன் எப்படி கத்துவான்னா இவன் தான் அடிக்கிற மாதிரி. இப்போ வெளியிலேருந்து பார்க்குறவனுக்கு என்ன தெரியும், என்னாச்சு வெளியிலேருந்து அதான் பொம்பளை எப்படிலாம் அடிக்கக்கூடாது, பொண்டாட்டியாருக்காக இப்படியா போட்டு அடிக்கிறது, ரொம்ப கோவக்காரராக இருப்பார் போல அப்படின்னு. ஆனால் அடி இவன் வாங்கிட்டு இருப்பான். அதுபோக அடி தாங்க முடியாமல் என்ன பண்ணுவான்னா வீட்டுக்குள்ளே இருக்க அருவாள் எடுத்துட்டு வெளியே ஓடுவான். உன்னை கொல்லாம விட மாட்டேன். ஏன்னா வாங்கின குத்து உள்ள ஓடுறது வெளியே. ஆனால் கத்துறப்ப பார்க்குறப்ப மக்கள் என்ன நினைப்பாங்க, கதவை சாத்திட்டு உள்ள அந்த குத்துறாரு போல இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நினைப்பாங்க. இதுதான் ட்ரம்ப். இதெல்லாம் நம்ம தமிழ் படத்தில் 25 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு. அங்கேருந்து என்ன அங்கே சத்தான் வந்து இந்த பக்கம் ஓடுவான். அதே மாதிரி தான் இப்போ ட்ரம்ப் வந்து என்னென்னா புடிங்கிட்டு ஓடிட்டு இருக்கான் அந்த பக்கம். ஏன்னா இது இப்போ சும்மா சொல்லிவிட்டு நான் போகிறேன்னு சொல்லிட்டு போக முடியாது, அடியும் தாங்க முடியல. அதனால் அவனை வார்ன் பண்ணுறேன், பார்த்துக்க இன்னும் 1 மாதத்துக்கு நான் வரமாட்டேன் இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கமாக வண்டி எடுத்துகிட்டு ஓடுறான். ஏன்னா முந்தா நாள் வந்து அமெரிக்க போர்க்கப்பல் பெரிய அளவில் சேதமாயிடுச்சு. அதாவது நூற்றுக்கணக்கான ட்ரோன்களை ஒரே நேரத்தில் விட்டோடனே திக்குமுக்காடாகி தீ பிடிச்சி எரிஞ்சு அது நாசக்காடாயிடுச்சு அமெரிக்க கப்பல். அதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60,000 கோடி 70,000 கோடி சாதாரண விஷயம் கிடையாது. எல்லாத்தையும் கொண்டு வந்து உடச்சி போட்டு போயிட்டேன் ட்ரம்ப். இப்போ இது வந்து அமெரிக்க மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு அவமானமாயி அமெரிக்கா பொருளாதாரமே கீழே போய் என்ன சார் நம்ம தமிழ் சினிமா ஃபைட் சீன் மாதிரி மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டு போய் வச்சு காய்கறி எல்லாம் லோடோட காலி கவுக்கி விடுவாங்க. அதே மாதிரி அவன் 2 பேரும் சண்டை போட்டு அப்படியே போக வேண்டியதானே. இவன் வேணே தக்காளி கூடையை தள்ளி விடுவான், அவன் நேரமே வெங்காய கூடையை தள்ளி விடுவான், போட்டு மார்க்கெட்டை நாசப்படுத்தி விட்டு போட்டு மீனெல்லாம் போட்டு வெட்டுவாங்க கத்திராஜ். இவனை வெட்டுறான்னா மீனை வெட்டிட்டு இருப்பாங்க. இதுதான் ட்ரம்ப்போடைய. அவர் பாட்டுக்கு வாங்கி வச்சிருந்த கப்பலை பூரா கொண்டு வந்து ஈரானுக்கிட்ட அதை கூட காலி பண்ணி புதுசாக ஃப்ரெஷ் பண்ணுறாங்க போல. பழைய கப்பல் ரொம்ப வருஷமாக இருக்குது. அதெல்லாம் அந்த இதெல்லாம் இருக்கு பாருங்க, இந்த 2 கப்பல் வச்சு இப்போ ஃபோர்டெல்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் 40 வருஷம் ஆச்சு. சரி முடிச்சிருவோன்னு முடிவு பண்ணிட்டாங்க போல. சரி முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வேறு மாதிரி டிசைன் பண்ணுவோம் அப்படின்னு கொண்டு அடிக்கிறாங்க. வழக்கமாக இவங்க தான் மற்றவங்களுக்கு விற்பாங்க. இப்போ இவங்களுக்கே அவங்களே புதுசாக செய்கிற அளவுக்கு ஒரு நிலைமைக்கு ட்ரம்ப் கொண்டு விட்டாங்க. எவ்வளோ நாளைக்கு தான் பழசை வச்சு ஓட்டு பழைய பங்களாக்கு வெள்ளை அடிக்கிற மாதிரி வெள்ளை அடித்தா பரவாயில்ல, இடிச்சிட்டு கட்டுறாங்க. அதையும் பண்ணுறான். ஒயிட் ஹவுஸை இடிச்சிருக்கான் ஒரு பக்கமாக, பாதாள கட்டுறேன் கோர்ட்டு ஸ்டே கொடுத்துருக்கு, பால்ரூம் கட்டுறேன்னு சொல்லி. இப்படி ட்ரம்ப்போட அட்டகாசம் 4 மணியும் 1 மணி அமெரிக்காவை அசிங்கப்படுத்தி நல்லா இருந்த அமெரிக்காவை கேவலப்படுத்தி. இப்போ அமெரிக்க அதிபருக்கு ஒளிகிற அளவுக்கு என்ன சார் வேணும் அவருக்கு? பதுங்குக்கு பாதாள அறைன்னு எதுவும் ரகசியத்தை இது கொடநாடு மர்மம் மாதிரி அங்கே அவர் எதுவும் ட்ரை பண்ணான்னு தெரியல. இப்போ இவங்க ஆளக்கானா ஒய்ஃபை ஆளக்கானா என்ன நடக்குதுன்னு தெரியல. அரபு நாடுகளில் அங்கே மருமகனுக்கு நிறைய பிஸ்னஸ் இருக்குன்னுலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது என்னாச்சு அப்படிங்கிறதும் தெரியல. எல்லாம் அப்ஸ்காண்டான மாதிரி இருக்குது. எவனும் இல்லை. இப்போ வழக்கமாக என்ன 1 வாரம் 10 நாள் டைமு, இந்த முறை கால இன்டெஃபினெட்லிங்கிற வார்த்தையவே அதிபர் தரப்புல இருந்து சொல்கிறாங்கன்னா அது எப்படி? அப்பப்போ 15 நாள் ஒரு டைம் அசிங்கப்படுறதுக்கு மொத்தமாக சொல்லிடல, அவங்க மறந்துடுவாங்க. இல்லை 2 நாளில் அவங்க போர் நிறுத்தத்தில் இருக்கா. சரி அது யார் நிறுத்தினா? இல்லை ட்ரம்ப் வந்து வார்ன் பண்ணிட்டாரு, ஒழுங்காக நிறுத்திடுங்க, நானே போர் நிறுத்தம் பண்ணுறேன், இனி பிரச்சனையே கிடையாது அப்படின்னு. பேச்சுவார்த்தைலாம் இல்லை, போர் நிறுத்தம் பண்ணால் முடிஞ்சு போச்சுல, எதுக்கு பேச்சுவார்த்தை பண்ணிட்டு. ஏன்னா அதை அவங்க எப்படி பவுடர் அடிக்கிறாங்கன்னா, எப்போ ஈரான் நாங்கள் சொன்னதெல்லாம் ஒத்துக்கிட்டு வந்து பாகிஸ்தான்கிட்ட ஒத்துக்கணும்னு சொல்லுதோ அது வரைக்கும் போர் நிறுத்தம். அவன் ஒத்துக்கினா அப்புறம் எதுக்கு போர் நடக்கும் போது அதுதான். அதாவது அடி வாங்கின அடி தாங்க முடியாமல் தெரிச்சு பின்னாடி பக்கமாக ஓடிட்டாங்க. அதில் ட்ரம்ப் இன்னொன்று சொல்லியிருக்கான், அவங்களுக்கு தலைவர்களுக்குள்ள கருத்து முரண்பாடு இருக்கான், அந்த முரண்பாடு தீர்றதுக்கு ஒரு டைம் கொடுக்கணும்ல. அவன் இருக்கான், அவங்களுக்குள்ள கருத்து முரண்பாடு இருக்கு, இல்லை உனக்கு என்ன கேள்வி. அவங்களோட அதிபர் ஒரு மசூதுக்கும் ஐஆர்ஜிசியுமே சண்டை. ஐஆர்ஜிசி கட்டுப்பாடு எடுத்துட்டு போகுது, உனக்கு என்ன? அதை என்னமோ பண்ண உனக்கு என்ன? இல்லை இப்படி பஞ்சாயத்துக்குன்னு ஒரு திட்டம் போறீங்களே, அசீம் முனீர் அவர் என்ன அந்த ஒரு பிரதமர் பாகிஸ்தான்ல, அவரு ராணுவம் தான் அவரு எடுத்து வச்சிருக்காப்புல. அதுதான் அது பாகிஸ்தான் இந்த இதில் ஏதாவது கடன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் காசு கேட்டிருக்காங்க. சரி நானே பேசி முடிச்சு விட்றேன். அவன் 7 ரூபா சொல்கிறான், நீங்கள் 5 ரூபா கேட்குறீங்க, நான் நடுவில் வந்து ஏதோ பார்த்து எனக்கு ஒரு 500 ரூபா கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் இப்போ பாகிஸ்தான் போகுது. ஏன்னா இவர் சொல்லும்போது அங்கே சபாநாயகரோட ஈரானோட சபாநாயகரோட அட்வைசர் சொல்லும்போது
அடி வாங்குறவன் சட்டை என்ன டீல்னு சொல்லக்கூடாதுங்க, அடிக்கிறவன் தான் சொல்லணும். ட்ரம்ப் யாருன்னு சொல்றதுன்னு அவர் கேட்டிருக்காப்புல. அதுதான் அது பெரிய அவமானம்ல அமெரிக்காவுக்கு. அப்ப ட்ரம்ப் வந்து அடி வாங்குற மாதிரி யாரு வீக்கா இருக்கானோ அவன் எப்படி சமாதானத்துக்கான கண்டிஷனை கொடுக்க முடியும் அப்படின்றது தான் இப்போ இல்லை. அதை தான் கப்பல் எடுத்துட்டு ஓடுறாங்க ரிவர்ஸில். இந்த பக்கமே வேணாம்டா வாடா ஓடி போயிடலான்ட்டு. இராணுவ வீரர்களும் வந்து கிட்டத்தட்ட எத்தனை இப்போ அதாவது ஒரு கணக்கெடுப்பு பண்ணியிருக்காங்க. ஒரு நாளைக்கு ஒவ்வொருத்தனை 6 காஃபி 7 காஃபி குடிச்சிருக்காங்க. அப்புறம் எனர்ஜி ட்ரிங்க் 6-7 குடிச்சிருக்காங்க. ஒரு நாளைக்கு 1 தான் குடிப்பாங்க. இப்போ ஏதோ 40 லட்சம் காஃபி குடிச்சிருக்காங்க அந்த 15 நாள். சண்டே கடல்ல டென்ஷனில் என்ன பண்ணுறது ஏதாவது ஆயிருமோ அப்படின்னா. அப்போ அந்த அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாகி தான் அமெரிக்க படைகள் இருக்கு. உள்ள இருந்த ஸ்டாக்ல இருந்த கிச்சன் ஸ்டாக் அப்புறம் எல்லாத்தையும் காலி பண்ணி குடிச்சு காஃபியாக குடிச்சிட்டு இருந்திருக்காங்க. இப்போ ஏன்னா சாக போகிறோம் எப்படி எரிய போகிற கப்பல் தான் அப்படின்ற மாதிரி காஃபி எல்லாம் வீணா போயிடக்கூடாதுன்னு போட்டு குடிச்சிருக்காங்க. எல்லாம் எனர்ஜி ட்ரிங்கை பூரா காலி பண்ணி என்னடா இப்படி குடிக்கிறாங்கன்னா கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. அவங்க வச்சுக்கிட்டு ஆமாம் போடான்னு போயிட்டான்னு வச்சுக்கோங்க, கடலில் குடிச்சிட்டாங்க, சிக்கலாயிரும், ரொம்ப அவமானமாயிரும். பெரிய மிகப்பெரிய அவமானம். இது யாருனாலன்னா இந்த ட்ரம்ப்னால. இத்தனை வருஷத்துல இந்த 100 ஆண்டுல அமெரிக்கா எப்படி ஒரு அவமானத்தை சந்திச்சது. இந்த அளவுக்கு ஈரான்ட்ட ஒரே ஒரு நாட்டில் அடி வாங்கி காலினா 4-5 நாடு சேர்ந்துருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும்? நாசக்காடாரு. அமெரிக்கா பீஸ் பீஸாக ஆக்கிப்பேன். 50 மாகாணத்தையும் 50 நாடு ஆக்கிடுவாங்க. உள்ளுக்கு ஏதாவது இது ஒரு வாஷிங்டன் ஒரு நாடு, இது ஒரு நாடு, அது ஒரு நாடு, எல்லாத்தையும் பிரிச்சுப்பாங்க. நியூயார்க் தனிநாடு, நியூயார்க் சிட்டி தலைநகர் எதுனா நியூயார்க். அக்கம் பக்கம் இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பாங்க. ஆனால் அந்த மேயர்களே கட்டுப்பாடை யார் முடிஞ்சவங்க அப்படி ஆயிருக்கு. வந்த வரைக்கும் லாபம். வேற நாடுகள்லாம் மொத்தமாக இறங்கி இருந்தால் இதை விட பெருசாயிருக்கும். இப்போ வந்து அமெரிக்க மக்கள் வந்து கொந்தளிச்சு போயிருக்காங்க. நம்மளை எவ்வளோ பெரிய மரியாதையோடு இந்த உலகம் வச்சிருந்துச்சு பார்த்துச்சு. இப்போ வந்து இப்படி பண்ணிட்டானே, ஓட்டு போட்டதுக்கு நம்ம நாசப்படுத்திட்டான்ற மாதிரி தான் இப்போ நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இந்த வெஸ்ட் மீடியா கிளப்பி விடுறதுங்கிறது அவங்களுக்குள்ள பிரச்சனைங்கிறத வரிசையெல்லாம் பேசு. ஒவ்வொரு மீடியாவாக அப்படி பிக்கப். வெஸ்ட் மீடியா டோட்டலாக காலி, அவ்வளோதான். அவங்க எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க. இந்த நூற்றாண்டில் வந்து அவங்க வந்து எண்ணத்துக்கு போன நூற்றாண்டில் வந்து எல்லாம் முட்டாள் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாம் எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க. ஏன்னா அங்கே வெஸ்ட் மீடியாவை பார்த்து அப்படியே நம்ம ஆட்கள் இங்கே இங்கிலீஷில் காப்பி அடிச்சு நம்ம தமிழில் வரைக்கும் போட்டுட்டாங்க. முஜதபா கம்பெனிக்கு உச்சபட்ச அதிகாரம் இல்லையா, வெளியான பரபரப்பு தகவல் அப்படின்ட்டு கேட்டால் அங்கே சொன்னாங்கன்னு அவங்க தமிழ் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி படிச்சுட்டு வீட்டில் உட்காந்து அதிபருக்கும் இவருக்கும் சந்தா வேற கட்டுவாங்க. மாதம் பூரா சந்தா கட்டி பேப்பர் போடுறவங்க வேறு சத்தம் போடுவாங்க. இன்னும் 6 காலாச்சு சின்ன பேப்பர் வரலன்னு. அப்புறம் அந்த பேப்பரை படிச்சுட்டு வெளியில் வந்து அரசியல் பேசுவாங்க. ஐநா அரசியல், அந்த அரசியல், சர்வதேச அரசியல், அமெரிக்க அரசியல்லாம் பேசிட்டு இது இப்படி ஆகுது, அது அப்படி ஆகுது, நாளைக்கு அமெரிக்கா இப்படி பண்ண போகுது. அதை எல்லா பயலும் என்ன பண்ணான்னா போர் ஆரம்பிக்கும் போது அமெரிக்கா ஜெயிச்சிடும், அமெரிக்கா அடிச்சிடும், காலி ஈரான் இன்னும் 2 நாளில் அப்படின்னு சொன்னவங்க போகிறான். இப்போ எல்லாம் மாறி இப்படி வராங்க. இல்லை அப்படி இல்லை, அமெரிக்காவுக்கு அசிங்கம் தான், அது இருந்தாலும் அமெரிக்கா பவர் தான் அப்படின்னு பவுடர் அடிச்சுட்டு இப்போ இறங்கி வராங்க. ஏன்னா விசா கிடைக்காது, மகா அங்கே படித்தா அங்கேன்னு துரத்தி விட்டுருவாங்க பண்ணி. அதுக்காக பவுடர் அடிச்சுட்டு இங்கே உட்காந்துட்டு ஏதாவது யூடியூப்பை பேட்டியை கொடுத்துக்கிட்டேன். இப்படிதான் வாஷிங்டன் வரதராஜன் அப்படின்னு ஒரு பேர் வச்சுருப்பாங்க. இல்லைன்னா இது வந்து நியூயார்க் சுந்தர் இன்னும் எதையா ஒன்று வச்சுட்டு அந்த அங்கே ஒரு 6 மாதம் இருந்திருப்பாங்க. அடைமொழியோடு வந்துடுவான். சரி இருந்துட்டு போ, வாஷிங்டனில் இருந்த நீ 6 வருஷம் இருந்தியா, இப்போ என்னப்போ என்ன வாஷிங்டனில் இருந்தால் நீ பெரிய ஆளா? நீ புரியுதா அவருக்கு? இன்னும் குடியரசுக் கட்சியில் முன்னாள் அதிபர் வேட்பாளர் மாதிரி பேசிக்கிட்டு இங்கே வந்துட்டு அவங்கள பேட்டி எடுத்து போட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி அப்படியே அமெரிக்கானே முன்னாடி வச்ச ஆட்கள்லாம் இருக்காங்க. அப்புறம் அமெரிக்கைன்னு மாற்றிட்டாங்க. அதெல்லாம் அமெரிக்கான்னு நான் அப்படிலாம் இல்லை, அமெரிக்கைன்னு எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது, அங்கே எங்களுக்கு நிலம் இருக்குது, அதனால் வச்சேன் நான். ஸோ இந்த மாதிரி துபாக்கூர்கள்லாம் ஒழிஞ்சிட்டாங்க. இப்போல்லாம் எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க மக்கள் மத்தியில். இப்போ பாகிஸ்தானில் மறுபடியும் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையும் ஜேடி வேன்ஸ் போகிறாரு. ரஜினி மாதிரி ஆகிட்டாங்க. அரசியலுக்கு வருவது உறுதி, தேதி பின்னர் அறிவிக்கப்படும்ங்கிற மாதிரி. ஜேடி வேன்ஸ் போக மாட்டாருன்னாங்க. அப்புறம் ஜேடி வேன்ஸ் உயிருக்கு ஆபத்து இல்லைன்னு யாராலன்னு அது சொல்லலை. ஜேடி வேன்ஸ் உயிருக்கு ஆபத்துன்னு ட்ரம்ப் சொன்னான். யாரால? பாகிஸ்தானாலையா, ஆட்சி முன்னீராலையா, இல்லை சாபா ஷெரீஃபாலையா, இல்லை அங்கே உள்ள தீவிரவாதினாலையா? அப்படி தீவிரவாதி அங்கே இருக்கான்னு நீ எதுக்கு அங்கே போகிற? ஆசிப் முனீர் அப்போ பாதுகாக்க மாட்டான்னா அதிபர் இதுன்னு சொல்ற. அவரை கூப்பிட்டு விருந்து வேற நீ கொடுத்துருக்க. விருந்து அவருக்கு பீஃபை கொடுத்து சாப்பிட வச்சு நம்ம ஊரில் இருக்கிறவங்களுக்குலாம் புகைச்சல் ஆகி சங்கிகள் பூரா அது எப்படி நீங்கள் அவரை கூப்பிடுவீங்கன்ட்டு
ஒரு நம்ம வீட்டில் ஏதோ சாப்பிடுவோம், அதுக்கு இவங்க ஏன் கொதிக்கிறாங்கன்னு தெரியல. இப்படியெல்லாம் பில்டப் கொடுத்தியே, அப்போ எதுக்கு அப்படின்ட்டு அப்புறம் ஜேடி வேன்ஸை காப்பாற்றுறாரு அவர். வேணாம் போவேணா, ரொம்ப ஆபத்தவங்க. அப்போ இவ்வளோ பயம் இருக்கலாம் பேச்சுவார்த்தைக்கு அவன் வராமல் நீ மட்டுமே என்ன பண்ண போற அப்படின்ற ஒருத்தர் இருக்கு. அப்போ ஜேடி வேன்ஸ் போறான்னா மித்தவனை கொல்ல மாட்டானா? இப்படிதான் மருமகன் அனுப்புறாராம். எப்படி அதாவது என்ன உருட்டு விட்டுறான் பாருங்க. ஜேடி வேன்ஸ் வேண்டாமா, தியாகத்துக்காக தன்னோட மருமகனை வந்து பேச்சுவார்த்தைக்கு அனுப்புறாரு. அப்போ எல்லாம் என்னென்ன பையனா, ஏன்னா இருக்கெல்லாம் கூமுட்டே அமெரிக்காவில் இருக்கவங்களாம் பாருயா, ஜேடி வேன்ஸ் காப்பாற்றுறாரு, தேசத்தை காப்பாற்றுறாரு, ஆனால் தன்னோட மருமகனை அந்த ஆபத்தான இடத்துக்கு அனுப்புறாரு. தேசத்துக்காக அவர் குடும்பத்தை தியாகம் பண்ண கூட தயாராக இருக்காரு அப்படின்னு சொல்லி இவரை வந்து மக்கள் பாராட்டுவாங்க. நாடி இதெல்லாம் சிவாஜி படத்திலே பார்த்துட்டோம்னா இது வழக்கமாக இந்தியன் பாலிட்டிஷியன் பண்ணுறது தான். இதை பூராவும் அங்கேருந்து வாட்ச் பண்ணுறாங்க. மோடிஜியை வாட்ச் பண்ணி தான் எல்லாமே ஒவ்வொரு காயம் எடுத்து வைக்கிறது. மோடிஜி அப்படி அந்த அளவுக்கு மோடிஜியை மட்டும் இல்லை, அந்த காங்கிரஸ் தலைவர் நம்ம மல்லிகார்ஜுன கார்கே கூட ஃபாலோ பண்ணுறதுக்கு வாய்ப்பு. தேவகவுடா கூட பழைய வரலாறு எடுக்கடா, என்னடா எப்படி அவர் பிரதமர் ஆனார்னு பார்த்துட்டு கூட அந்த ஸ்டைலில் நம்ம போவோம். எடப்பாடியாரையும் ஃபாலோ பண்ணுறாரு யாரு, ட்ரம்ப். எடப்பாடியாரையும் ஃபாலோ பண்ணுறாப்புல எல்லாத்தையுமே. சுப்பிரமணிய சாமி கேட்டால் கூட இவர் பல டிப்ஸுகளை கொடுக்க வாய்ப்பு. நெஞ்ச அறுத்து படுக்க வச்சுருக்கேன் என்னால் சுப்பிரமணிய சாமியை இப்போ பேச முடியும். சமீப காலமாக அந்த எப்ஸ்டீன்லாம் ஜிஏ லிங்க் பண்ணி ரொம்ப மோசமாக எழுதிட்டு இருந்தாப்புல. திடீர்னு அப்புறம் சைலண்ட் ஆன மாதிரி இருக்குது. சர்வதேச அரசியல்லாம் அவர் பிரமாதமாக ஒரு 4 பேரை கூட்டி வச்சு ஆன்லைனில் விட்டார். அவங்க 4 பேர் வயசானவங்களாக இருக்காங்க. அவங்களும் குளிர் காலத்தில் வெயில் காலம் வச்சா வெளியே வர முடியாது. வீட்டுக்குள்ளேருந்தே லைவ் போட்டுருந்தாங்க, கேமரா தலையெல்லாம் வச்சு பேசிக்கிட்டு இருப்பாங்க லூஸ் மாதிரி. இப்போ அவங்களே ஆளக்கான மேபி ஒரு வேளை எதுவும் 5 ஸ்டேட் எலெக்ஷனில் பிஸியாக இருப்பாங்க. அதை ஜெயிச்சு முடிச்ச பிறகு என்ன பண்ணலன்னா, இப்போ எதுக்காக கருத்து சொல்லுவார், இந்த டீலிமிட்டேஷன் தென்னிந்தியா இன்னிந்தியான்னு ஏதாவது பேசுவாப்புல. மதுரையிலலாம் அவர் எம்பி ஆக்கி விட்டாங்க ஒரு காலத்தில். இப்போல்லாம் கிடையாது, ஏமாந்து இதை பண்ணி விட்டாங்க. இப்போலாம் இப்போ ஒய்ஃப் சொல்லிட்டேன், இப்போ இல்லைன்னா நானே வயரை பிடிங்கி விட்டுருவேன், ஆக்சிஜன் மாஸ்கை பிடிங்கி விட்டுருவேன் ஒழுங்காரு. அதனால் இப்போ அந்த பைத்தியம் இப்போ ஆளை காணும். இதில் இப்போ இமானுவேல் மேக்ரனுக்கு என்ன சார் ஆச்சு? அவர் திடீர்னு லெபனானை நோக்கி நீங்கள் இங்கே தாக்கக்கூடாது அப்படின்னு பேசியிருக்கிறாப்புல. இஸ்ரேலுக்கு ஆயுத உதவி செய்கிறத நம்மளாம் நிப்பாட்டணும்னு அவர் ஈரோப்புக்கு சொன்ன உடனே என்னமோ உங்களால் தான் நாங்கள் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறீங்களா, உங்களை என்ன சார் கேவலமாக இருக்குது அப்படின்னு நெதன்யாகு அவரை கண்டிச்சிருக்காருன்னு செய்திகள் ஓடிக்கிட்டு இருக்கு. ஃப்ரான்ஸ் எதுவும் விலகி போதா? இல்லை ஃப்ரான்ஸ் விலகி போனாலும் இவங்க விட மாட்டாங்க. ஏன்னா ஃப்ரான்ஸ் இல்லை, நெதன்யாகு விட மாட்டாங்க. இஸ்ரேலோடைய மிகப்பெரிய பார்ட்னர் தான் ஃப்ரான்ஸு. டசால்ட் அண்ட் கம்பெனிக்கெல்லாம் 2 பேரும் தான் பார்ட்னர். இந்த இது வித்தாயில அந்த ரஃபேல் கம்பெனியோட அந்த கம்பெனி பேர் டசால்ட்டு. இந்த டசால்ட் கம்பெனியோட பார்ட்னர் யாருன்னா மெயின் பார்ட்னரே இஸ்ரேல் தான். அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி விலக முடியும்? அவங்க லாக் பண்ணி வச்சுருப்பாங்க, தப்பிக்கவா பார்க்குறேன். அதே மாதிரி நீங்கள் அப்படி ரொம்ப இது பண்ணானா அவன் ஒய்ஃபை விட்டு அடிக்க விட்டுருவான். யாரை? அடிக்க விட்டு அது ட்ரம்ப் 20 வயசு கூட, இவங்க 49, அதுக்கு 69 யாருக்கு? மேக்ரான் ஒய்ஃபுக்கு. மேக்ரான் ஒய்ஃபுக்கு ஃபோனை போட்டாங்கன்னா செல்லையை சேர்த்து 2 விட்டுச்சுன்னு வைங்க. ட்ரம்ப் அதை போராடணும்லாம் சொல்லுவாப்புல, சொல்லி இந்த மாதிரி பாரு பொண்டாட்டிட்டு அடி வாங்கி காதில் மூஞ்சி திரும்பி இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் திரும்பி நம்ம ஊரில் பேசுகிறதாங்க. இவங்க என்னங்க அமெரிக்க அதிபர், பிரெஞ்சு அதிபர் ஒரு கோட் சூட்டை போட்டுக்கிட்டு வெள்ளையா இருக்கவங்க போய் சொல்ல மாட்டான்ற மாதிரி. அதுதானே அந்த 2 கேடு கேட்டவனு பேசுகிறான். அவன் பொண்டாட்டி 70 வயசு 80 வயசு கிளவியாது, 20 வயசு ஜாஸ்தி. புரியல, கிளவின்றது நம்ம அசிங்கமாக சொல்லலை, வயசானது 20 வயசு மூத்ததை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. யாரு அப்படி ஒரு ஆளை தலைவனாக தெரிஞ்சிருக்காங்க நாட்டில்? புரியுதா? எல்லாம் வயசானவங்களாம் இளம் பெண்களை கல்யாணம் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்காங்க. ஒரு இளம் பையன் வந்து போய் ஒரு கிளம் பெண்ணை கல்யாணம் பண்ணி அதுக்கு அடி வாங்கி, ஏன்னா அதுக்கு அடிக்கிறதுக்கு உரிமை இருக்கு. 20 வயசு மூத்ததுங்க. இல்லனாலும் அது வீடுகள்ல அப்பு விட்டுச்சு. இல்ல அந்த வீடியோ எப்படி வெளில வந்துச்சுன்னு நம்ம யோசிக்கணும். இல்லனாலும் வீடுகள்ல நடக்கிறது. அது மனைவி மூத்ததா இருந்ததுன்னா இந்த கட்டாயம் அடி வாங்க தான் செய்வாங்க. இளைய மனைவி வச்சுட்டு அவன் படுற பாடு பெரும்பாலும். மூத்த மனைவி 20 வயசு மூத்தது. இங்கே வாடான்னு தான் கூப்பிடு. நீங்கள் வந்து பிரெஞ்சு அதிபராக இருக்கலாம், வீட்டில் வாடா தான் கூப்பிடு. இப்போ உள்ள பிள்ளைங்களே வந்து பசங்களுக்கு 25 வயசு, பிள்ளைங்க 21 வயசு இருக்கும்போது போடா வாடான்னு தான் பேசுகிறேன். அப்போ அதுக்கு 20 வயசு மூத்தது எப்படி இருக்கும்? அது என்ன தெரியாதனமாக அரைஞ்சிருச்சு. அந்த வீடியோ வந்து எடுத்துட்டாங்க, அந்த ஃப்ளைட்லேருந்து இறங்கும் போது எடுத்துருக்காங்க. அது டெய்லி தான் அடி வாங்குறாங்க. புரியுதா? ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க அசால்ட்டாக டீல் பண்ண, அவனோட வீக்னஸ் தெரிஞ்சிச்சுனாலே இஸ்ரேலில் அழகாக டீல் பண்ணி அந்த அம்மாவை பெருமைப்படுத்தி ஃபோனை போட்டு இந்த மாதிரி இஸ்ரேலுக்கு எதிராக பேசுகிறாங்க புருஷன் பார்த்துங்க, வெளியே வந்தானா போட்டுருவோம்னா அது 4 அப்போ கொடுக்கும் வீட்டில்.
இதுதான் இங்கே ரோட்டில் நடக்கிறது தான் அங்கேயே நடக்குது. சர்வதேச அரசியல் இது. இதை வந்து கோட் சூட் போட்டு உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க சேனலில் உட்காந்து டிபேட் மாதிரி உட்காந்து. கேட்குறவனுக்கு ஒன்றும் தெரியாது, பேசுகிறவனுக்கு தெரியாது, ஆனால் பயங்கரமாக பேசுவாங்க. பிரேக்கெல்லாம் விட்டு சாண்ட்விச் சாப்பிட்டு பேசுவாங்க. இது வந்து அது ஒரு இதுதான் சகஜம்தான். அதெல்லாம் இப்போ டிவி வாழ்க்கையில் சகஜம்தான். இந்தியாவுக்கு திரும்ப பாகிஸ்தான் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை போகிறது அப்படிங்கிறது நமக்கு இந்த ஆசியாலே நம்ம தான் ஒரு பெரிய கண்ட்ரி, மரியாதைக்குரியவங்க அப்படின்ற மாதிரி பெரிய தலைக்கட்டுன்றதுல அந்த இமேஜ் இப்போ உடையுதா? அது எப்படி டீல் பண்ணுறாங்க? இமேஜை உடைக்கணும்னு பார்க்குறாங்க. ஆனால் ஜி தான் சர்வதேச தலைவர், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவனை அசைச்சு கூட பார்க்க முடியாது. ஜி அமைதியாக இருக்காருன்றதுக்காக சொரிஞ்சு பார்க்குறாங்க. புரியுதா? ஜி தூங்கிட்டு இருக்காருன்றதுக்காக, புரியுதா, எலி அமனமாக அங்கிட்டுக்கிட்டு ஓடுதுன்றது வந்து நீங்கள் வந்து கூண்டு வைக்கலைன்றதுக்காக அப்படி. ஜி முழிச்சாருன்னு வைங்க, அது அவ்வளோதான், எல்லாம் ஒரு பயிர்கிட்ட வந்து. அது மாதிரி ஜி கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருக்கார், வருவார். எலெக்ஷன் கேம் எல்லாம் முடிச்சு மம்தா பானர்ஜி எல்லாம் இது பண்ணிட்டு கட்டுறது. இப்போ அவருக்கு வந்து ட்ரம்ப்பா மம்தாவானா இப்போ மம்தா தான். புரியுதா உங்களுக்கு? முதல்ல மம்தாவை ஒழிச்சு கட்டணும். மம்தாட்ட அவர் வாங்குற அடியே மரண அடியாக இருக்குது. இதில் தப்பிச்சு தானே அவர் அங்கே போக முடியும், ட்ரம்ப்கிட்ட வாங்க முடியும். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன். நேரத்துக்கு பொறுத்தவரைக்கும் மிக்க நன்றி சார்.